அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி அதாவது மன உளைச்சலோட இந்த பதிவை நான் வெளியிடுறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சமூகம் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த வருத்தம் எனக்குள்ள கடந்த சில நாட்களாக இருக்குது. அதனால் இந்த பதிவு அவசியமானது என்று கருதி இதை நான் வெளியிடுறேன். அதாவது விஞ்ஞான வளர்ச்சி என்பது மனித சமூகத்துக்கு ஆக்கபூர்வமான விஷயங்களை மட்டுமே கொடுக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் அது நோக்கம். விஞ்ஞான வளர்ச்சியோட நோக்கமே மனித குலத்துக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை தரணும் என்பது தான். ஆனால் அதை சமூக சீர்கேட்டுக்கும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத இப்போ சமீப காலங்களில் நம்ம அந்த சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்க முடியுது. சமூக வலைதளம் வந்ததுனால பார்த்திங்கனாக்கா ஒரு இன்ட்ராக்ஷன் நெட்வொர்க்கை ரொம்ப 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 நெருங்கி வந்துச்சு. உதாரணத்துக்கு இப்போ இங்கே நம்ம அதில் சென்னையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறவங்களும் ஒரு நொடியில் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. இந்த வளர்ச்சியை ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்தினா மனித குலம் இன்னும் மேலும் மேலும் சிறந்து தலைத்து வளரும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஆனால் அது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறத விட குரூர எண்ணத்தை செயல்படுத்துவதற்கும் வன்மத்தை கக்குவதற்கும் இந்த விஞ்ஞான வளர்ச்சியை சில விஷமிகள் பயன்படுத்துகிறாங்க. இது சமூக நல்லிணக்கத்துக்கு மத சார்பின்மைக்கும் மத ஒற்றுமைக்கும் ஊறு விளைவிப்பதாக அமைகிறது. இதை நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். அதனால் சில பிரச்சனைகள் வருது, சில தகராறு வருது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது. அதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வன்மம் தான். மனசில் இருக்கிற வன்மம். அந்த வன்மத்தை சில தலைவர்களே தூண்டி விட்டு அதை விதைக்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுதுனாக்கா, ஒற்றுமையாக இருக்கிற இரு சமூகங்களுக்குள்ள, ஒற்றுமையாக இருக்கிற தமிழ் சமூகங்களுக்கு இடையில் பிளவு வருது, பிரிவினை வருது, வாக்குவாதம் வருது. மறுபடியும் அந்த பழைய காலங்களை நமக்கு நினைவுபடுத்துகிற மாதிரிலாம் சம்பவங்கள் அரங்கேறுது. இது ஏற்கக்கூடியது அல்ல, முழுக்க தடை செய்யப்பட வேண்டிய விஷயம். இதில் அரசுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு நான் கருதுகிறேன். அதாவது சமூக வலைதளங்களை கண்காணிக்க முடியாதுன்னெலாம் கிடையாது. மத்திய மாநில அரசுகள் நினைத்தால் அதை கண்காணிக்கலாம், உடனே களை எடுக்கலாம். இந்த மாதிரி விஷமத்தன்மத்தோட விஷம பிரச்சாரத்தை ஏற்படுத்தி சமூக நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கும் விஷமிகளை, சமூக விரோதிகளை உடனுக்குடன் களை எடுத்து சட்ட நடவடிக்கை எடுத்திங்கன்னா இந்த சமூகத்தில் இருக்கிற ஒற்றுமை மேலும் தழைத்தோங்கும். இந்த பிளவுகள், பிரிவினைவாதிகள் எல்லாருமே அடங்கி ஒடுங்கி தன்னிலை அடைவார்கள். இப்போ சைக்கோவாக இருக்கிறாங்க. ஒரு சமூகத்தினுடைய போட்டுதலுக்குரிய ஒரு தலைவரையோ இழிவுபடுத்தி பேசினா அதில் ஒரு குரூர சந்தோஷம் ஏற்படுது. தன்னுடைய சமூகம் சார்ந்த மக்கள் எல்லாம் அதை பாராட்டுவாங்க, விரும்புவாங்க, ஆராதிப்பாங்க, நேசிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. நிச்சயமாக கிடையாது, எந்த சமூகத்திலையும் கிடையாது. ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு நபர் அடுத்த சமூகத்தை பற்றியோ அல்ல அந்த சமூகத்தால் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவரை பற்றியோ அல்லது வழிபாட்டு முறைகளை பற்றியோ அல்லது கடவுள்களை பற்றியோ விஷமத்தனமான பிரச்சாரத்தை செய்யும் பொழுது அந்த சமூக மக்களே அதை அங்கீகரிக்க மாட்டார்கள். அதாவது மனநோயாளிகள் தவிர, வன்மம் புத்தி உள்ளவர்கள் தவிர, சராசரி மனிதர்களாக இருப்பவர் எவருமே அதை அனுமதிக்க மாட்டார்கள், ஆராதிக்க மாட்டார்கள், வெறுக்கத்தான் செய்வார்கள். இதை முதலில் இந்த சமூக வலைதளங்களில் வன்மத்தை கக்கும் விஷமிகள் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு நேரத்தில் உங்களுடைய வன்மம் உங்களுக்கே எதிராக மாறக்கூடும், உங்கள் சமூகத்தினரால் கூட உங்களுக்கு எதிராக மாறக்கூடும். இதையெல்லாம் மனதில் வைத்து இனிமேலாவது இந்த சமூக உள்ளிணக்கம், மத நல்லிணக்கம் அது தழைத்தோங்க அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையுடன், தமிழர்கள் அனைவரும் ஒன்று, தமிழர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, அனைவரும் ஒன்று, அனைவரும் ஒரே குடும்பம் என்ற சிந்தனையுடன் செயல்பட்டால் அந்த விஷமிகளுக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது என்பதை இதன் மூலம் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன்.